ஃபோன் பண்ணி என்ன ஏன் பின்னாடி போறீங்க அப்படின்னாரு. என்ன குவாலிட்டி சிரிச்சிட்டு இருந்தா முதல்ல ஃபோன் பண்ணி ஐயா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, சிரிக்கிறது யானு சிரிப்பல அப்படின்னா என்னங்க பின்னோக்கி போறீங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா குவாலிட்டினா நல்லா பண்ணுங்கய்யா, பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, நல்லா பண்ணணுமா இல்லையா. நீங்கள் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுங்கள், எடிட்டில் இதை யூஸ் பண்ணுங்கள், எனக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒருத்தன் எடிட்டர் அனுப்பி விடு, நான் என்னென்னலாம் சொல்கிறேன், அப்புறம் கலரிங்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், கிரேடிங் என்ன மாதிரி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாம் சொன்னது எங்கள் விஜய் சித்து. அதனால் வெஸ்ஸஸ்ஸு அது எப்போவுமே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே எங்கள் வீட்லேயே எங்கள் அக்கா வந்து பயங்கர ஃபேனு சித்து ப்ரோக்கு. வந்து சுதாகர் கல்யாணத்துக்குலாம் வந்து வருவானாடான்னு கேட்டு, என் கல்யாணத்துக்கு வருவானாடான்னு கேட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்து மீட் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் 2 பேருமே என்ன சொல்ற 4 பேருமே வெறித்தனமாக பண்ணுறீங்க. எல்லாரும் மக்களுக்கு சந்தோஷமான கண்டென்ட்ஸ்லாம் வருது. அதனால் we are very very happy. இன்னொரு முக்கியமான ஒரு எல்இடி பிக்சர் ஒன்று இருக்கு, அதை பார்த்துடலாமா? கண்டிப்பாக. எஸ் ப்ளீஸ். காலேஜ் பிக்சர். ஐயா இப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்டியா நீங்க? அந்த ஆர்டிஸ்ட்டை பாருங்க, டேங்க அப்பா கீழே என்னடா அது நருட்டோவா என்ன வரைஞ்சிட்டு இருக்க நீ? இல்ல ஓனாய்மா வந்து ஆட்டுக்குட்டி ஒரு படம் வச்சுல அந்த படத்தோட போஸ்டரை வரைஞ்சிட்டு இருந்தேன் நான். சுதாகர் கீழே பாருங்களேன், நான் இப்போ பேசின கேரக்டர் மாதிரியே இருக்கான். ஆமா சார் வாங்க சார். வணக்கம் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எங்கள் காலேஜில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் நாங்கள் எங்கள் சீனியர்ஸ், எங்கள் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி இது. ஸோ அது மூலமாக தான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கும். இது வந்து சுதாகர் வந்து மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சரி வரைபடம். ஓகே அடுத்த போட்டோ. அது போல் ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்திருக்கான், அதை பற்றி நான் சொல்லலாம் சார். யாரு இந்த சுதாகர் பின்னாடி யாரோ 5வது இருங்க, நான் பக்கத்துலேயே வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் அவர். சார் உங்களுடைய பேர், அவரோட பேர் அப்படியே இன்ட்ரோ듀ஸ். யுவராஜ் அண்ணா ஒரு பேர். நாங்கள் இந்த இந்த லைனில் வரதுக்கு வந்து முக்கிய காரணமே இவர் தான். இவர் போட்ட விதை தான் நாங்கள் 2 பேருமே. இவர் சீனியர். ஸோ அவர் தான் நாங்கள் ஃபைன் ஆர்ட் சொசைட்டிக்குள்ளே எங்களை உள்ளே விட்டது. அது ஸோ அவர் தான் இன்னைக்கு இது ஒரு லெவலில் வர்றதுக்கு ஒரு மெயின் ஒரு பில்லர்னா அவர் தான். அண்ணே நீங்க சொல்லுங்க, யுவராஜ் அண்ணா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த பசங்க ஆரம்பத்தில் நீங்க பார்க்கும்பொழுது இது இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவாங்க அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை எதிர்பார்த்தேன். அவங்க கிட்ட ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சுதாகர் வந்து டிபார்ட்மெண்ட் ஜூனியர், நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டலில் இருப்போம். ஸோ ஆளே இல்லை, கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்னொன்னே பலவந்தமாக நாங்கள் எல்லாம் போயிட்டு எல்லாருக்குமே இது புதுசு தான். பட் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போகிறப்போ அவங்களோட டிட்டர்மினேஷன் வெறி எல்லாமே ரொம்ப சீரியஸாகவே உள்ளடக்கிட்டாங்க. ஸோ ஃபைனல் இயர் நாங்கள் முடிச்சுட்டு வரப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு ப்ரைஸ் மூட் எங்களால் பண்ணவே முடியல. ஸோ சொல்லிட்டு வந்தோம், அடுத்த வருஷம் முடிஞ்சால் அது மட்டும் பண்ணிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி.